guys, நான் உங்கள் RKS Gaming Vinith 1123. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா who I am, மை செல்ஃப் இன்ட்ரோ தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மை நேம் ரினீத்து. நான் சின்ன பையன், டீனேஜ் ஆக போகுது. எனக்கு இப்போ 12 வயசு 13 வயசு ஆக போகுது. இப்போ நான் ஒரு கிராமத்தில் தான் வாழ்கிறேன். அப்புறம் நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 8th படிக்க வேண்டியது 7th போட்டாங்க. இப்போ எனக்கு ஒரு ஸ்டோரியை பற்றி சொல்கிறேன். ஏன் ப்ரோ நிறைய பேர் கேட்பீங்க, ரோப்ளாக்ஸ் மைன்கிராஃப்ட் மட்டும் போடுறீங்க, ஏன் ஃப்ரீ ஃபயர் போட மாட்டீங்கன்ட்டு. இப்போ நான் ஒரு 2-3 வீடியோ பார்த்தேங்க. அதில் ஃப்ரீ ஃபயராக தான் இருந்தது, ரோப்ளாக்ஸ் மைன்கிராஃப்டே இல்லை. நீங்கள் கேமிங் சேனல் உருவாக்குறீங்கன்னா அதில் ஃப்ரீ ஃபயர் தான் போடுற மாரி இருந்தது. நான் அதுவும் இல்லாமல் மைன்கிராஃப்ட் ரோப்ளாக்ஸ் வியூஸு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால தான் நான் இப்போ ரோப்ளாக்ஸ் மைன்கிராஃப்ட் போடுறேன். அதுவும் இல்லாமல் இது படிக்கிறதுக்கு நிறைய யூஸ் ஆகும், நல்ல இது இருக்கிறதுனால தான் எல்லாம் போடுறேன். ஒரு நாள் நான் 3rd ஸ்டாண்டர்டில் ஃப்ரீ ஃபயர் ஏற்றுனேன். அது விளாட ஆரம்பித்ததுமே ஒரு மாதம் கழிச்சு நான் அதை டெலிட் பண்ணிட்டேன். ஏன்னாக்கா எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. என்னன்னாக்கா மார்க் ரொம்ப கம்மியாயிடுச்சு. சின்ன பசங்க யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் டெலிட் பண்ணுறீங்க, அப்புறம் டெலிட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கே பிரச்சனையாக அமைஞ்சிடும். மார்க் அவ்வளோ எடுக்க முடியாது, நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் எனக்கு கேமிங் சேனல் ஏன் ப்ரோ போடுறீங்கனாக்கா எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறணும், அப்புறம் படிச்சுக்கிட்டே வீடியோ போடலான்ட்டு நான் யோசித்தேன். ஏன் நம்மள மாரி சின்ன பசங்க வீடியோ போடக்கூடாதா, அப்படி ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னா பார்த்தா அந்த மாதிரிலாம் இல்லை. அதுவும் இல்லாமல் நான் டீனேஜ் வந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் வீடியோ போடலாம். இன்னும் கொஞ்ச நாள் நான் டீனேஜ் வந்துடுவேன். அதுக்கப்புறம் இன்னும் நான் நிறைய வாய்ஸ் ஓவரோட தான் இனிமேல் வீடியோ போடுவேன். வாய்ஸ் ஓவரோட வீடியோ ஏன் போடலன்னு கேட்கலாம். இந்தோனேஷியாலேருந்து பார்க்குறீங்க, மெக்சிகோலேருந்து பார்க்குறீங்க, சாரி கைஸ். நீங்கள் யாராவது தமிழாக இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். இனிமேல் தமிழில் தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலான்றது எல்லா வீடியோவிலையும். நான் பேக்ரவுண்டு சாங் மட்டும் இங்கிலீஷ் அந்தமாரி வருங்க, அது கண்டுக்காதீங்க. இந்தமாரி மைன்கிராஃப்ட் ரோப்ளாக்ஸ் தான் போடுவேன், அது மறந்துடாதீங்க. அதில் நீங்கள் என்ன வேணால் கேட்கலாம், கமெண்ட்டு பண்ணி விடுங்க. கமெண்ட் பண்ணாங்க தான் எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாய்ஸ் கண்டென்ட் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது, அதையும் சொல்லிடுறேன். ஏதாவது கண்டென்ட்டு கிடைச்சாதான் வீடியோ போட முடியும். ரெகுலராகவும் என்னால் போட முடியாது, நான் ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால எனக்கு டைம் கிடைக்காது. விட்டு போகிறேன்னா கேட்காதீங்க. வேணால் சனி ஞாயிறு போட்டால் அதிகமாக போடுவேன். ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ முடிஞ்சால் போட்டுக்கிட்டே இருப்பேன், முடியலன்னா இன்றைக்கி ஒரு நாள் விட்டுருவேன். இந்த மாதிரி தான் போடுவேன். ஓகேவா கைஸ்? அப்புறமேட்டு வேறு ஏதாவது கொஷின் இருந்தாலும் கேளுங்க. டிஸ்கார்டு நான் சர்வர் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் ஆகிடுங்க. அது யூடியூப்பில் தான் வரும், மறந்துடாதீங்க. யூடியூப்பில் போட்டுருவேன் கொஞ்ச நாளில். அது தனியாகவே டிஸ்கார்ட் லிங்க்ன்ட்டு போட்டுருவேன். இன்னும் நான் அதெல்லாம் வெரிஃபை பண்ணால் தான் எனக்கு டிஸ்கார்டு அந்த இது போட முடியும். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் டிஸ்கார்டில் நான் நிறைய யூடியூபரையும் கூப்பிட்டுடுறேன். அவங்க கிட்டே கேட்கலாம், என்கிட்டயும் கேட்கலாம், அதையும் சொல்லிடுறேன். ஓகேவா கைஸ்? பாய்.